கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, காலமே தேவனை தேடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக, இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே மிகுந்த சந்தோஷமான ஒரு பண்டிகை. கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த பூமியில் பிறந்த நல்ல நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை கொண்டு வரும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸ் தினத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகவும் சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, எந்த விபத்துகளும் வரக்கூடாது. இளைஞர்கள் 13, 14, 15, 16, 17 வயது இளைஞர்கள் யாரும் மதுபானத்திற்கு ஆண்டவரை அறிமுகமாக கூடாது ஆண்டவரை. இந்த நாளிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. இந்த நாள் ஆலயத்திற்கு போய் தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாளாக, இந்த நாள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 தகப்பனே. நீர் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்மஸ் என்றாலே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. இயேசுவை அறியாத யாரோ ஒருவருக்கு உனக்காக, உங்களுக்காக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்கிற நற்செய்தியை அறிவியுங்கள். இதுதான் மேலானது. இந்த நாளிலும் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்கிற டைட்டிலில் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அன்பு, இன்னைக்கு எல்லாரும் அன்பை எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளையா அது அன்பை எதிர்பார்க்கிறது. ஒரு வாலிப மகன், ஒரு வாலிப மகள் அன்பை எதிர்பார்க்கிறாங்க. வயதானவங்க அன்பை எதிர்பார்க்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒன்றை எதிர்பார்க்கிறேன்னா அன்பு மட்டும்தான். காசு பணம் ஒன்றும் தேவையில்லை, அன்பு மட்டும்தான். ஒரு முறை ஒரு பயங்கரமான ரவுடி, கொடூரமான ரவுடி, அந்த ரவுடிக்காக ஜெபிக்க ஆவியானவர் என்னை தூண்டினா. அந்த ரவுடிக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த ரவுடி கொடிய மனிதனை குறித்து எனக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பிற்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு இருதயம் படைத்த அன்பு மகன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படி ஆடி போயிட்டேன். ஒரு கொடூரமான ரவுடி, அந்த ரவுடியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், அன்பிற்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு இருதயமுள்ள ஒரு மனிதர். அப்போதான் ஆவியானவர் எனக்கு புரிய வைத்தார். இவன் செய்கிற தப்பை, இவன் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறானா கேள் என்று கர்த்தர் சொன்னான். நான் அந்த அன்பு சகோதரரை பார்த்து கேட்டேன், ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன்.
சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லவே இல்லை. என்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் போய் நின்று அந்த பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிக்கிறேன். ஆகையால் எனக்கு பெரிய ரவுடிங்கிற பட்டம் கிடச்சிருக்குது. என் மனசாட்சி விரோதமாக நான் எந்த தப்பும் பண்ணுறதில்ல, எனக்காக எந்த தப்பும் பண்ணுறதில்ல. ஆனால் நான் நேசிக்கிறவங்களுக்காக என் இருதயம் அப்படியே அதிசயப்பட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், ஒரு கொடூரமான ஒரு மனிதனிடத்தில் இவ்வளோ அன்பு இருக்குமே, ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த என் பெருமான் ஏசு மகராஜாதி ராஜா இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணம் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நல்லா கவனிங்க, பாவிகளை ரட்சிப்பதற்கு தேவாதி தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதினால் அன்பை விளங்க பண்ணினார். இந்த அன்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்ததினால் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பை கர்த்தர் விளங்க பண்ணினார். அந்த அன்பை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? இல்லை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அன்பை குறித்து இப்படியாக எழுதுகிறார். ஒருவன் நீதிமானுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தமது அன்பை விளங்க பண்ணினார். அதில் தான் அன்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? உங்கள் மேல் என் மேல் வைத்த தெய்வீக அன்பிற்காக. அந்த அன்பை நம்ம புரியலைன்னா இன்னைக்கு இயேசுவே நீர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து எனக்காக பாடுபட்டீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழும்பினீர், இதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் மேலே நான் இன்னும் அதிகமாக அன்பு கூறணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு உங்களுடைய அன்பை தேவனாகிய கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் காட்டின அன்பை காட்டிலும் இப்பொழுது இந்த அன்பை புதுப்பிக்க போகிறார். ஒரு சின்ன சம்பவம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தாய் தன்னுடைய ஒரே மகளை அவ்வளவு அன்பாய் வளர்க்குறாங்க. மகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, மகளை கோவப்படுத்த மாட்டாங்க. அவங்க அம்மாவுடைய உலகமே மகள். ஏன்னா இந்த மகள் பிறந்து ஒரு சில மாதத்துக்குள் அந்த கணவர் மரித்து விட்டான், அந்த பொண்ணுடைய அப்பா மரித்து விட்டான். இந்த தாய் அத்தனை அன்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு முறை அந்த பொண் கல்லூரிக்கு போயிட்டு கோபத்தோடு வாரா. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா கோபப்படுற? இல்லை, எங்கள் கல்லூரியில் பெற்றோர் தினம் விழா, எல்லோரும் அவங்கவுங்க பெற்றோரை கூட்டிகிட்டு வருவாங்க, எல்லோரும் அவங்கவுங்க பெற்றோரை அறிமுகப்படுத்துவாங்க, நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போவது? இதுதான் என் அம்மா அப்படின்னு எப்படி உன்னை அறிமுகப்படுத்துவது? உன்னை எனக்கே பிடிக்கலை, உன் முகம் காயத்தினால வடுவாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, எனக்கே பிடிக்கலை, நான் உன்னை அம்மான்னு சொல்கிறதை அருவருக்கிறேன். இந்த தாய்க்கு இருதயம் உடைந்தது. இந்த தாய்க்கு இருதயம் அப்படி சுக்கு நூறாய் உடைந்தது. தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு சொன்னாங்க, ஒரு நிமிஷமா ஒரு போட்டோவை காட்டுறேன் பாரு. ஒரு போட்டோ அந்த தாயார் காட்டின உடனே அந்த பொண்ணு, ஏம்மா இவ்வளவு அழகாக இருக்கிறது யாருமா, நம்ம சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தாயுடைய கண்களிலே கண்ணீரோடு சொன்னார்கள், இந்த அழகான முகம்தான் இந்த அகோரமான முகமாக மாறிட்டு
இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான். அப்போ தான் அந்த மகள் கேட்குறான், இவ்வளவு அழகாக இருக்கிற நீங்கள் எப்படிம்மா இவ்வளவு கோரமாக மாறுனீங்க? அந்த தாய் சொன்னாங்க, உன் மேலே உள்ள அன்பு, உன் மேலே உள்ள அன்பு. நீ எங்கள் வீட்டில் தொட்டில் படுத்திருந்த, நான் வெளியே கடைக்கு போயிட்டு வரும் பொழுது எல்லா குடிசைகளும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம வீட்டு குடிசையும் தீப்பிடிச்சு எரிந்தது. அந்த தீக்குள்ளே நீ கதறுகிற சத்தம் என் காதை தொலைச்சிச்சு. யாராவது உதவி செய்யுங்களேன்னு கூச்சல் போட்டேன். யாரும் உதவ முன் வரலை. ஒரு தீர்மானம் பண்ணினேன், என் பிள்ளையை நான் தான் காப்பாற்றணும். எல்லோரும் என்னை பிடிச்சிருந்தாங்க, ஏன்னா நானும் செத்துருவேன்னு சொல்லிட்டு எல்லா கையும் ஓத்தறி விட்டுட்டு அந்த தீக்குள்ளே போனேன். தீ என்னை காயப்படுத்திச்சு. ஆனால் தொட்டில் இருந்த ஒன்றை அப்படியே மார்போடு அள்ளி அணைத்து கொண்டுட்டு வந்தேன். மருத்துவமனையில் சேர்த்தேன். ஸோ மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்த பின்பு கண்ணாடியில் பார்த்தேன், என் முகம் அலங்கோலமாக இருந்துச்சு. ஆனால் எப்போல்லாம் அந்த முகத்தை பார்ப்பனோ அப்போல்லாம் என் மகன் மேலே வச்ச அன்பை நான் பார்ப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அன்பின் கிறிஸ்மஸ் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. எஸ், இந்த நாள் பண்டிகை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் ஆண்டவரே. யாராவது ஒருத்தருக்கு இயேசு உனக்காக எனக்காக பூமியில் பிறந்தாருங்கிற நற்செய்தியை அறிவிக்க கத்த அருள் புரிந்தார். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கிறிஸ்மஸ் பண்டிகையாக அமரட்டும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.